ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் 2 நேந்திர பழம் எடுத்துருக்கிறேன். நார்மல் பழம் இருந்துச்சுன்னா கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். அதே கிளாஸ்லேயே வந்துட்டு மில்க் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் ரவையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரவை இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் பாலை வந்து லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்துட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபைனலாக வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் கையில் வந்துட்டு நெய் தடவிட்டு இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்துட்டு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண தான் போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.